Sir, Captain Clark's army has arrived. Good. நம்மகிட்ட நிறைய பீரங்கி இருக்கு, நிறைய வீரர்களும் இருக்காங்க. மகாராணி அவர்களே, ஆங்கிலேயர்களின் மற்றொரு படைப்பிரிவும் வந்து சேர்ந்து விட்டது. அதோ பாருங்கள் மகாராணி அவர்கள். இல்லை மகாராணி, இல்லை. நிச்சயம் அது ஆங்கிலேயரின் படைகளைப் போல் இல்லை. இது வேறேதோ படை போல் தெரிகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய படை நமது அரண்மனையை நோக்கி அல்லவா வந்து கொண்டிருக்கிறது? அது நமது சேனை கர்மா. அதை தெரிவிப்பதற்காகத்தான் அவர்கள் வர்ண வெடிகுண்டை வெடித்துள்ளார்கள். கர்மா அனுப்பிய பாதி தகவலை தெரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்வதற்காக இங்கு வந்துள்ளார். கர்மாவின் தகவல் கிடைத்தவுடன் தனது முழு சேனையையும் அழைத்துக் கொண்டு ஜான்சிக்கு வெளியிலிருந்து யூரோஸை தாக்கும் திட்டத்தை தாத்தையா குரு தீட்டினார். ஆனால் தனது இந்த திட்டத்தை மகாராணி லக்ஷ்மிபாய் அவர்கள் புரிந்து கொள்வாரா என்ற சந்தேகம் அவரது மனதில் இருந்தது. என்னாயிற்று கர்மா? நான் என்னவென்று கூறுவது மகாராணி? நம் சேனையில் இருந்த அனைத்து வீரர்களும் இப்பொழுது மிகவும் சோர்ந்து விட்டார்கள். இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவதற்கு நம் படை வீரர்களுக்கு துணிச்சலோ சக்தியோ இல்லை. அதே நேரத்தில் தங்களுக்கே நன்றாக தெரியும், படை வீரர்கள் இல்லாமல் நாம் நிச்சயம் ஜெயிக்க முடியாது. என்ன விடுங்க, இல்ல என்ன விடுங்க, வேண்டாம், சொன்ன கேளுங்க, சாக விடுங்க, என்ன விடுங்க. என்ன செய்கிறாய்? தற்கொலை செய்து கொள்வது தவறு என்று உனக்கு தெரியாதா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழறதுக்கு நான் சாகிறதே மேல் மகாராணி. ஆங்கிலேயரை எதிர்க்க இத கூட தூக்க முடியலன்னா பெரிய வாழை நான் எப்படி தூக்குறது? பாருங்கள், அன்னை பாரதத்திற்காக இங்கு இருக்கும் ஒவ்வொருவரும் தனது உதிரத்தை ஏராளமாக சிந்தி இருக்கிறார்கள். சிலரது கணவர், சிலரது சகோதரர், சிலரின் தந்தை இந்த புனித போரில் இறந்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் இந்த ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாகவில்லை. இந்த பாரதம் நம்முடையது. இதன் சுதந்திரத்திற்காகவும் சுய மரியாதைக்காகவும் இறுதி மூச்சுள்ளவரை நாம் போராடுவோம். மனிதனுக்கு மரணம் நிச்சயம். நாம் இறப்பதற்கு முன்பு அந்த ஆங்கிலேயர்களை அழிப்போம். மகாராணி லக்ஷ்மிபாயின் இந்த புரட்சி குரல் நமது பாரதத்தில் மட்டுமல்ல, 7 கடலையும் தாண்டி லண்டனில் உள்ள குவீன் விக்டோரியாவின் காதுகளிலும் ஒலித்தது. இதை கேட்ட குவீன் விக்டோரியா மிகுந்த கோபம் கொண்டார். இங்கு யூரோஸின் படை ஜான்சி நகரத்தை கைப்பற்றியது. ஆனால் அவர்களால் அரண்மனையை கைப்பற்ற இயலவில்லை. தற்போது ஆங்கிலேயர்களின் நிலைமையும் மோசமாகத்தான் உள்ளது. ஆதலால் குவீன் விக்டோரியா தனது படையின் சிறந்த வீரரான மகத ராஜ்யத்தின் ஆபீசர் லெப்டினன்ட் கௌலை மகாராணி லக்ஷ்மிபாயை அழிப்பதற்காக ஜான்சிக்கு அனுப்பி வைத்தார். இவன் ஏதோ சொல்ல மாட்டேங்கிறான். கேச்சர் ட்ரோப்பா எந்த ரூட்ல போறான்னு எனக்கு உண்மையை சொல்லிடு. சொல்லு. Tell me. சொல்றேன். Tell me. நாங்க எங்க உயிரை கொடுப்போமே தவிர காட்டி கொடுக்க மாட்டோம். எங்க உடம்புல ஓடுறது இந்த பாரத தேசத்து ரத்தம். மரணத்தை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். எங்க தாத்தையா குருவியும் மகாராணியும் தேடி நீ போக தேவையில்லை. உன்னை தேடி நிச்சயம் அவங்களே வருவாங்க. சார், தாத்தையாவை பத்தின இன்ஃபர்மேஷன் இப்பதான் கிடைச்சது. இந்த ஆங்கிலேயர்கள் படையை அழைத்துக் கொண்டு வந்து விட்டார்கள். நமது போர்வாள் அவர்களின் உதிரத்தை குடிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. அனைவரும் அருகில் வந்தவுடன் அவர்களை கொன்று குவித்து நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வோம். உடனே செல்லுங்கள், மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள்.